ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவளும் நானும் அந்த ஸ்டோரியில் லாஸ்ட் பார்ட்டில் வந்து நிற்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆஃப்டர் மேரேஜ் 2 பேரும் மறுபடியும் பேசினாங்களா இல்லையா? ரதி அவங்க சொன்னதை நிறைவேற்றினாங்களா? அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? சரி வாங்க நம்ம ஜெஸி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜெஸி சொன்னாங்க, அன்னைக்கு அந்த மேரேஜ் நடந்து முடிஞ்சது. எனக்கு அந்த ஊரில் என்னால் இருக்க முடியலை. எனக்கு என்னோடய மனசுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் அங்கேருந்து சென்னைக்குமே வந்தேன். ஆனாலும் என் மனசு அங்கேயே தான் விட்டுட்டு வந்தேன். என்னால் அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அத்தனை வருஷம் பழக்கம் இல்லையா, கொஞ்சம் எனக்குமே டைம் தேவைப்பட்டுச்சு. என்ன நானே பிஸியாக்கிக்கிட்டேன். ஏதேதோ செஞ்சேன். அவன் நினைவுகளில் இருந்து நான் ஓடணும், நான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதெல்லாமோ ட்ரை பண்ணேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன். அப்புறம்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதிலிருந்து தப்பிக்க முடியாது, அதை மறக்கவும் முடியாது, அது எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்தேன். அப்போவுமே எனக்கு ரதி கால் பண்ணிட்டு தான் இருந்தா. கால் பண்ணா, டெக்ஸ்ட் பண்ணா. ஆனால் நான் அதை எதுக்குமே அட்டன் பண்ணலை. என்னால் அவகிட்ட பேச முடியலை. ரதி அந்த பேரை கேட்டதுமே நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அது வெறும் பேர் தான், ஆனால் எனக்கு அது ஒரு எமோஷன். அவன் ரதி டெக்ஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே ஜெஸ்ஸி அந்த 4 வேர்டு அப்படி தான் சொல்லுவாள். ஜெஸ்ஸி அந்த வேர்டை பார்த்தாலே அவள் ஏதோ என்கிட்ட நேரில் இருந்து பேசுகிற மாதிரி அவளோட வாய்ஸ் என்னோட காதலை கேட்கும். அதை கேட்டதுமே எனக்கு அழுக வந்துடும். அதனாலேயே நான் ரதிக்கிட்ட பேசவே இல்லை. கால் பண்ணா எங்கே ரதி முன்னாடி நம்ம அழுதுருவோமோ, நான் அழுதா அது ரதிக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய மனசுக்கிட்ட சொன்னேன், ரதிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவளுக்கு இனி ஒரு தனி லைஃப் இருக்குது, நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே சமயம் என்னால் அவள் கஷ்டப்படக்கூடாது, நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ எல்லாமே பண்ணினேன். அதே சமயம் நானும் இப்படியே இருக்கக்கூடாது, என்னோடய லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். வேலைக்கு போனேன், சுற்றினேன். கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், ஒர்க்கு அப்படின்னு சென்னையே சுற்றி வந்தேன். 1 வருஷம் இப்படியே தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. காலம்தான் எல்லாத்துக்குமே மருந்து அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னதான் ஒருத்தங்க நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் நம்ம மனசு அதை கேட்காது. ஆனால் இந்த காலம் எல்லாத்துக்குமே ஒரு மருந்தாக இருக்கும். அதை நான் நம்புகிறேன். என்னோடய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. நான் முக்கியமாக நம்புகிற ஒரே வேர்டு, டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். காலம் எல்லாத்தையுமே மாற்றும், எல்லாத்தையுமே மாற்றுற சக்தி காலத்துக்கு இருக்குது. நான் நம்பினேன் அந்த ஒரு விஷயத்த. அதுக்கப்புறம் 2வது விஷயம் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கணும். என்ன நடந்தாலும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்தேன். அது உடனே எல்லாம் எல்லாராலையும் முடியாது. கொஞ்ச நாள் தேவைப்பட்டுச்சு. எனக்கு 1 வருஷம் தேவைப்பட்டுச்சு. நான் இப்போ எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டேன். ரதிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவளுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவள் அதை பார்க்குறா. நான் என்னோடய லைஃப்பை பார்க்கணும். கடவுள் எதையுமே பிளான் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. என்னோடய லைஃப்பில் ரதி வந்தது, இந்த உலகம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு ரதி காமிச்சிட்டு போயிட்டா. ஆனால் அதுக்காக எப்போவுமே ரதி என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படக்கூடாது. அதையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரதியை பார்க்க போனேன். ரதி ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் ரதியை பார்க்குறதுக்காக போனேன். நான் வர்றது அவளுக்குமே தெரியாது. ஒரு சர்ப்ரைஸாக தான் நான் ரதி முன்னாடி போய் நின்னேன். அவள் என்னை பார்த்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. மேரேஜுக்கு அப்புறம் எங்கே ரதி மாறிடுவாளோ, நம்மக்கிட்ட பேச மாட்டாளோ அப்படியெல்லாம் நான் நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ரதி என்னை பார்த்ததும் அவள் அந்த ஹக் பண்ணது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நானுமே மறுபடியும் ஹக் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் உனக்கு என்னை பார்க்கணுன்னு தோணுச்சா? சரி விடு, பரவாயில்ல, இப்போவாச்சும் நீ வந்தியே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னான்.
நான் பார்த்தேன் ரதியை எப்படி இருக்கான்னுட்டு. நான் கூட சின்ன குழந்தை அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சாரிலாம் கட்டி ஒரு குடும்ப தலைவி இப்போ ஆகிட்டாங்கல்ல, அவங்க எப்படி லுக்கில் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தா. நான் போட்டு விட்ட ரிங்கு கையில் இன்னுமே போட்டிருந்தா. அப்புறம் அவளோட காலில் நான் ஒரு கருப்பு கயிறு திஷ்டிக்காக கட்டி விட்டுருந்தேன், அதுவுமே அவள் காலில் இருந்தது. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அது இன்னமும் என்ன நினச்சிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற சந்தோஷம் எனக்குள்ள இன்னுமே அதிகமாச்சு. 2 பேரும் பேசணும். ரதி நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னான். இல்லை வேணான்னு சொல்லி கிளம்பவும் என்னால் முடியல. சரி ஓகே, இன்னைக்கு என்னோட சமையல் தான், நான் தான் சமைச்சேன், நீ சாப்பிடுன்னு சொன்னான். நானும் சரி ஓகேன்னுட்டு எல்லாரோடையும் சாப்பிட்றதுக்கு இருந்தேன். ரதி என்னை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக கவனிச்சா. இலையெல்லாம் போட்டு சாப்பாடை வச்சு, உனக்கு பிடிச்ச அவியல் வச்சுருக்கேன், சாம்பார் வச்சுருக்கேன், இந்த பொரியல் உனக்கு பிடிக்கும்ல, இதை சாப்பிடு, இது கொஞ்சம் காரமாக இருக்கும் பார்த்துக்கோ, உனக்கு காரம் பிடிக்காதில்ல அப்படின்னு ரொம்ப கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டா. அவ்வளோ ஆசையாக பரிமாறிட்டு இருந்தா எனக்காக. நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். எனக்காக இவ்வளோ பாசமாக பரிமாறிட்டு இருக்கா. அது எல்லாமே எனக்கு அப்போ புதுசாக இருந்துச்சு. நான் ரதியை புதுசாக பார்த்தேன். அன்னைக்கு சாப்பிட்டேன், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டேன். ரதி போதுண்டி, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, அவ்வளோதான் சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு நான் கை கழுவுறதுக்காக போனேன். அவளுமே பின்னாடி தான் வந்தா. இந்தா தண்ணி எடுத்துக்கோ, இந்த டவல் வச்சு தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லி என் பக்கத்தில் நின்னா. ரதி அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரிம்மா டைம் ஆகிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் வர்றேன், வாசல்லே வந்து நின்று வழி அனுப்புறதுக்காக வந்து நின்னா. நான் என்னோடய வண்டி எடுத்துகிட்டு எனக்கு அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அவளும் என்னையே அப்படி பார்த்துட்டே இருந்தா. சரி ரதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்பவும் அங்கே கிஸ், ஆனால் அன்னைக்கு கிடைக்கல தான். அவளோட ஹஸ்பண்ட் வீடாச்சு. அப்போவும் அவளோட கண்ணு என்கிட்ட ஏதோ சொல்ல துடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே நின்னா சரி வராது அப்படின்னு அங்கேருந்து உடனே கிளம்பிட்டேன். நீ உள்ளே போமா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இன்னொரு பக்கம் ஹாப்பியாகவுமே இருந்துச்சு. இத்தனை நாளுக்கு அப்புறம் நம்ம ரதியை பார்க்குறோம், அதே அன்போடு இருக்கிறா. இது எல்லாமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். ரதி என்ன கால் பண்ணி திட்டிக்கிட்டே இருப்பாள். நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகிற, மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு நீ ஒரு லைஃப் வேணும், மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி என்னை ரொம்பவே திட்ட ஆரம்பித்தா. இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கல நீ, நானும் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் ரதியும் கேட்கவே இல்லை, திட்டிக்கிட்டே தான் இருந்தா. என் வீட்லேயும் இன்னொரு பக்கம் நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி பார்த்தேன். யாரும் கேட்குறதா இல்லை, ஒரு பொண்ணாக பிறந்துட்டான், கண்டிப்பாக உனக்கு ஒரு துணை வேணும் இந்த லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்னால் தனியாக இருக்க முடியாதா அப்படின்னு நானுமே கேட்டேன். யாருமே அந்த கேள்விக்கு பதில் சொல்லலை. எனக்குமே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ரதி மேரேஜ் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மேரேஜ். ரதியுமே வந்திருந்தா. ரதி அப்போ ஊருக்கு வந்திருந்தா. ஸோ ரதியுமே கூப்பிட்டேன், மேரேஜுக்கு வாடி அப்படின்ட்டு. அவளும் வந்தா. அப்பவும் ரதி ஒரு ப்ளூ கலர் சாரியில் தான் வந்திருந்தா. என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு பிடிச்ச ப்ளூ இப்போ அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுதா அப்படின்னு தெரியல. ஸ்கை ப்ளூ கலர் சாரியில் வந்திருந்தா. நம்ம கண்ணு அப்பவும் சும்மா இருக்கல, அப்போவுமே பார்த்து ரசித்தேன், நம்ம ரதியா இது அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் பேசிக்கல 2 பேரும். இப்போ எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு அமைதி, ஒரு மௌனம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ரதி அவ்வளோ பேசுவா வாயாடி, ஆனால் இப்போ அப்படியே சைலண்ட் ஆகிட்டா, அமைதியாக தான் இருக்கிறா. எனக்கு மேரேஜுமே ஆச்சு. ரதி கூட பக்கத்தில் தான் நின்னா, பூவெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தா. கடைசியாக 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கும்போது தான் ரதி என்னோட கையை பிடிச்சா. என்ன நினச்சாலும் தெரியாது, எல்லாரும் நிற்கும்போது யாருக்கும் தெரியாமல்
என்னோட கையை மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிட்டா. நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி தான் இருந்தேன். சரி நான் போயிட்டு வரேன் ஜெசி, நீ பார்த்துக்கோ அப்படின்னு கிளம்புனான். ஆனால் ரதியோட கண்ணு கலங்கிச்சு. நான் அதை நல்லாவே நோட் பண்ணினேன். பட் அவளுமே ஏற்றுக்கிட்டா, இதுதான் லைஃப், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ரதி ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கிட்டா. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் தான் மெச்சூர்டு, ரதி குழந்தைத்தனமாக இருப்பா அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லவே இல்லை. 2 பேருமே ஆப்போசிட்டாக இருந்ததும். நான் தான் குழந்தையா இருந்திருக்கேன், ரதி அவ்வளோ மெச்சூர்டு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ரதி அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டான். மேரேஜ் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் நாட்களும் போச்சு. நாங்கள் பேசுகிறத நிறுத்தவே இல்லை, பேசுவோம். எனக்கு தோணும்போது நான் கால் பண்ணி ரதிக்கிட்ட பேசுவேன். அதே மாதிரி அவளுக்கு தோணும்போது கால் பண்ணி என்கிட்ட பேசுவாள். ஏதாட்டும் ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரதி உடனே எனக்கு தான் கால் பண்ணி என்கிட்ட பேசுவாள். என்கிட்ட பேசினா அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாள், அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவளுக்கு. ஸோ என்கிட்ட சொல்லிவிட்டு அவள் நார்மலாகிடுவா. எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் எப்போவுமே ப்ரே பண்ணுவேன், ரதி ஹாப்பியாக இருக்கணும், அவள் ஹாப்பியாக இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட நான் வேண்டாத நாளே கிடையாது. ரதி ஹாப்பியாக இருக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே என்னோட ப்ரேயர் ரதிக்காக மட்டும்தான். எங்கள் 2 பேருக்கு இடையில அவ்வளோ தூரம் இருந்தாலும் மனசால் 2 பேருமே ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். ரதி எப்போவாச்சும் வீடியோ கால் பண்ணுவா. அன்னைக்கு அப்படி தான் வீடியோ கால் பண்ணா. இங்கே பாரு, நீ வாங்கி கொடுத்த சாரி, இதை நீ பார்த்ததில்லல்ல. கால் பண்ணி என்கிட்ட கேட்டா, உனக்கு நல்லா இருக்குடி, சூப்பராக இருக்குது, உனக்கு இந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்குது, நீ அழகாக இருக்க சாரியில் அப்படின்னு சொன்னேன். 2 பேருமே அமைதியாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த கண்கள் முன்னாடி வரைக்கும் வார்த்தைகளால் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்குள்ள ஒரு மௌனம், கண்களாலே பேச ஆரம்பித்தோம். அவள் கண்ணை நானும், என்னோட கண்ணை அவளும் பார்த்துட்டு இருந்தா. வார்த்தைகளே இல்லாமல் எங்கள் 2 பேரோட கண்களும் பேச ஆரம்பிச்சிது. எங்களை அறியாமலே கண் கலங்க ஆரம்பிச்சிது. அது எனக்கு தெரிய வரும்போது காலையுமே கட் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு வருஷமும் போச்சு. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கால் வந்தது, ரதிக்கிட்ட இருந்து. கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்லா பார்த்துக்கோ, நல்லா இருக்கணும், சாப்பிடு, நிறைய பேசினேன். அப்புறம் ஒரு 7-8 மாதம் அவங்க அக்கா எனக்கு கால் பண்ணி ரதிக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க அக்கா கிட்ட கேட்டேன், இல்லை ரதி நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ரதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் ரதிக்கு கால் பண்ணேன். என்னடா ரொம்ப வலிச்சதா, இப்போ ஓகேவா இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். ரதி சொன்னான் அவள் கஷ்டம், என்ன கஷ்டப்பட்டா எல்லாத்தையுமே சொல்லிட்டு, பையனை பற்றி கேட்க மாட்டியா அப்படின்னா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமாம்ல, குட்டி பையன் எப்படி இருக்கான், அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டேன். அவன் நல்லா இருக்கான், நீ என்னைக்கு பார்க்க வரப்போகிற, நான் எப்படியும் ஊரில் ஒரு 5 months ஊரில் தான் இருப்பேன், நீ எப்போ பார்க்க வரப்போகிற அப்படின்னு கேட்டேன். எனக்கு எப்போன்னே தெரியல, பட் நான் வர்றேன், சீக்கிரமே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலை கட் பண்ணினேன். அதில் இருந்து கரெக்டாக ஒரு 1 month இருக்கும், எனக்கு ஊருக்கு போகிற சுச்சுவேஷன் வந்துச்சு. போனேன். அப்போவும் சர்ப்ரைஸாக ரதி முன்னாடி போய் நின்னேன். எப்படி இருக்க, இப்போ ஓகேவா, நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். குட்டி பையனுங்க, அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு அவனையுமே போய் பார்த்தேன். நல்ல அழகா ஆரோக்கியமாக ஒரு குட்டி பையன் தொட்டில்ல தூங்கிட்டு இருந்தான். நான் அவனே எட்டி பார்த்துட்டு இருந்தேன். என்னப்பா இவ்வளோ குட்டியோண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி. 1 month தானே ஆகுது, அப்போ அவ்வளோ குட்டியாக தான் இருப்பான் அப்படின்னு சொன்னான். நான் குட்டியனுக்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு போனேன். அப்போ ரதி கேட்டா, எல்லாமே அவனுக்கு தானா, எனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டா. இனி எல்லாமே நீ அவனுக்கு தான் செய்வல்ல, என்னையே நீ கண்டுக்க மாட்டல அப்படின்னு சொன்னான். சே, அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நீயே ஒரு குழந்தை, உனக்கு இன்னொரு குழந்தைங்கிறதையே என்னால் நம்பவே முடியல
என்னால் இன்னும் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ரதி குட்டியனை எடுத்து என் கையில் கொடுத்தா. அவன் தூங்கிட்டு இருக்கான், தூங்கட்டும், நீ எழுப்பாத அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்கல. அவன் இப்போ எழுந்துக்கிற டைம் தான், புடி அப்படின்னு என்னோட கையில் கொடுத்தா. குட்டி பையன் அவ்வளோ க்யூட்டா தூங்கிட்டு அப்படி என் கையில் அப்படி தூங்கிட்டே இருந்தான். ரதி பாரு, உன்ன மாதிரியே இருக்கான், உன்னோட சப்பமுக்கு அப்படியே இருக்கான் பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணேன். ஏய், சப்பமுக்கு நீ மட்டும் சொல்லாத அப்படின்னா. நான் ரதியை நிறைய டைம் சப்பமுக்கி அப்படின்னு கிண்டல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்கே பாரு, வாய் கூட அப்படியே உன்ன மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ இவனும் உன்ன மாதிரி வாயாடி நல்லா பேச தான் போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை கொஞ்சிட்டு இருந்தேன். குட்டியனும் கண்ணை திறந்து என்னைய பார்த்தான். பார்த்துட்டு அப்படி ஒரு சிரிச்சான். பல்லே இல்லாமல் சிரிக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. எனக்கு இன்னுமே ஆச்சரியம், என்ன ரதி இப்போவே சிரிக்கிறான், 1 month தானே ஆச்சு அப்படின்னு கேட்டேன். தெரியல, உன்னை பார்த்து தான் சிரிக்கிறான் போல அப்படின்னு சொன்னான். அது வரைக்கும் ரதியை பார்த்து ரசித்தேன். அன்னைக்கு அந்த குட்டியை 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. என் கையில் தூக்கி வச்சு அவனை கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 hours இருக்கும். என் கையில் தான் இருந்தான். பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா சிரித்தான். பார்த்து அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, என்னையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரதி, டைம் ஆயிடுச்சுடா, நான் கிளம்புறேன், சரியா? நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தால் தான் பையனை பார்த்துக்க முடியும், பார்த்துக்கோ, சரியா? நெக்ஸ்ட் எப்போ வருவேன்னு தெரியல. ரதிக்குமே அவளோட நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு குட்டியனையும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் சேஃபாக இருங்கன்னு சொல்லி அன்னைக்கு நான் அங்கேருந்து கிளம்புனேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னோடய ஸ்டோரியை ஃபுல்லாகவே கேட்டிருப்பீங்க. இது ஹாப்பி என்டிங்கா, சேட் என்டிங்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு இது ஹாப்பி என்டிங் தான். நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்தில் இருந்துக்கிட்டு எப்போவுமே பேசிக்கிட்டு ஒன்றா இருக்கிறது தான் அன்பு. அப்படி இல்லவே இல்லை. தூரத்தில் இருந்து ஒருத்தர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதே அன்போட காதலோட இருக்கிறதும் லவ் தான். விட்டு கொடுக்கறதும் ஒரு வகையான காதல் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. லைஃப் ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சும் அதை ஏற்றுக்கிட்டு இன்னுமே அந்த அன்பில் கொஞ்சம் கூட மாறாமல் அதே அன்போட நாங்கள் 2 பேருமே இருக்கிறோம். இதுவும் ஒரு வகையான அன்பு. தீராத காதல் அப்படின்னா அது இந்த காதல் தான். இந்த காதலுக்கு முடிவே கிடையாது, அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. எல்லையற்ற காதல் அப்படின்னா நான் இதைத்தான் சொல்லுவேன். ஸ்ட்ரெயிட் கப்பிள் லவ் எல்லாம் அது ஒரு கட்டத்தில் மேரேஜ் அப்படின்னு ஒன்று நடக்கும்போது அது அதில் முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம இதில் அப்படி கிடையாது. மேரேஜ் ஆனாலும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சொன்னாலும் சொல்லாமலும் அவங்க மனசுக்குள்ள அந்த அன்பு அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்றைக்குமே மாறாது. ஆனால் அதுக்காக அதே அன்பை நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டுருங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அந்த அன்பு என்றைக்குமே மாறாது, அது இருக்கும். அதை நம்ம மறக்கணும், மறைக்கணும் அப்படியெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். அது இருக்கட்டும், அது ஒரு அழகான மெமரிஸ். நம்ம அதில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே. நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுகிறதுக்காக இல்லை. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பை வேஸ்ட்டு மட்டும் பண்ணாதீங்க. கமெண்ட்டில் நிறைய பார்க்குறேன், ஃபீல் பண்ணுறேன்னு தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு கமெண்ட்டும் நான் ஃபீல் பண்ணுறேன், நான் அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நான் பண்ணியிருந்திருப்பேன் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி. இதுக்கு மேலேயும் நான் அதை சொல்ல மாட்டேன். ஃபீல் பண்ணது எல்லாமே போதும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? அது எல்லாம் இனி நமக்கு வேணாம். அதை விட்டு வெளியில் வந்து இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு சின்ன பறவையாக நம்மளும் பறக்கலாம். இந்த உலகத்தில் பறக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? ஓகேவா? இன்றைக்கி இந்த ஸ்டோரியை இதோட முடிஞ்சுது.
அவளும் நானும். இந்த ஸ்டோரி முடிஞ்சிருக்கலாம். என்னோட அன்பு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டோரியில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அது இப்போ உடனேலாம் இல்லை, கொஞ்சம் நாளாகும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டோரியில் நான் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமே வந்து மீட் பண்ணுறேன். இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.